Hello everyone, welcome to Geometrics. நான் உங்க ஷரத். இன்னைக்கு நம்ம கூட சேல்ஸ் ஹெட் மிஸ்டர் பிரகாஷ் ஜேக்கப் சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? By God's grace, doing good. How are you? Fine sir, doing good. Thank sir. பிரகாஷ் சார், நம்ம நிறைய நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம் சார். சேல்ஸை பத்தி நம்ம பெருசா டிஸ்கஸ் பண்ணதே இல்லை சார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே கஸ்டமர்ஸ்க்கு உங்ககிட்ட தான் இருக்கும் சார். ஒரு கஸ்டமர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு G+2 இருக்கட்டும், ஒரு G+1 இருக்கட்டும், ஒரு டைலமால இருப்பாங்க. ஆர்சி போலாமா இல்ல ஸ்டீல் போலாமா அப்படின்னு. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க பிரகாஷ் சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி கஸ்டமர் கிட்ட பேசுவோம்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஸ்டீல் பில்டிங் கம்பேர்ட் வித் சிவில். அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் ஒரு 10 to 15% சிவிலுக்கு கம்பேர் பண்ணால் நம்ம காஸ்ட் கம்மி இருக்கு. அதுக்கப்புறம் டைமிங் பார்த்தீங்கன்னா, சிவிலில் ஒரு 6 months கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் நம்ம ஸ்டீலில் எடுத்தால் 2.5 months கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துடலாம். அப்போ அவங்களுக்கு முதல்ல கம்ப்ளீட்டாக கிடைச்சிருச்சுன்னா தே கேன் அந்த மைலேஜ் கிடைக்குது இல்லையா. மூணாவது ஸ்டீல் பில்டிங் போல்ட் நட் சிஸ்டமில் இருக்கிறதுனால அதை நம்ம கழட்டலாம். இப்போ ஆஃப்டர் மேபி 10 years ஆஃப் யூசேஜ் அவங்க இங்க வேண்டாம், இந்த இடத்த வேற எதுக்கும் யூஸ் பண்ணணும்னு சொன்னா அப்படியே கழட்டிட்டு அந்த ஸ்டீல் ஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம இதே சைஸுக்கு வேணா வேற இடத்துல கொண்டு போயும் போடலாம். இல்லைன்னா அவங்க வேண்டாம், அது நமக்கு இப்போ யூஸ் இல்லைன்ட்டு அவங்க ஸ்கிராப்பில் கொடுத்தாலும் அவங்களுக்கு சால்வேஜ் வேல்யூ கிடைக்கும். தீஸ் ஆர் ஆல் தி அட்வான்டேஜஸ். இந்த அட்வான்டேஜஸ் நம்ம கஸ்டமருக்கு பின் பாயிண்ட்டை சொல்லிட்டு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சுட்டு அப்படித்தான் நம்ம ஆர்டர் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே சார். இப்போ கஸ்டமருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன மாதிரி எல்லாம் ப்ரொசீஜர்ஸ் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுப்போம்? நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் எப்படி சார் இருக்கும் சேல்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்ம சிஸ்டத்துல ஒரு GA டிராயிங் இருக்கு. அதை கொண்டு போயிட்டு நம்ம PMC ஆர்டர் நம்ம PMCக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அவங்க கொண்டு போயிட்டு ஈச் ஒரு போல்ட் நட் சைஸும் கூட அதுல இண்டிகேட் ஆயிருக்கும். அதை வச்சுட்டு டிராயிங்கில் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க ஸ்கோப் என்ன, நம்ம ஸ்கோப் என்னென்ன நாம பண்ண போறோம், அவங்க சைட்ல என்னென்ன சப்போர்ட் வரணும், அது முதல்ல நாம சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாம வில் டேக் இட் அப் ஃபர்தர். பிரகாஷ் சார், இப்போ இந்த ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஃபேக்டரி சைடா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு குடவுன் செட்டப்புக்கு ரொம்பவே ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நார்மல் ஹவுஸ் ஹோல்டுக்கு வீட்டுக்கு ஒரு 2 BHK வீடு கட்டணும், 3 BHK வீடு கட்டணும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக தான் இருக்காங்க. பட் நம்ம ஜியோமேட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க சார்? நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி நம்ம பண்ண இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதோட வீடியோஸ், அதோட இமேஜஸ், அதில் எப்படி ஃபினிஷிங் இருக்கு, அதெல்லாமே ஃபர்ஸ்ட் கொண்டு போய் அவங்களுக்கு காமிச்சிட்டு we take them to the existing ப்ராஜெக்ட் சைட். அங்கே கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சிட்டு அப்படித்தான் அவங்கள எஜுகேட் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களுக்கு இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன இருக்கு அதெல்லாம் சொல்லிட்டு we are proceeding. ஓகே சார். ஒரு கஸ்டமர் வராங்க சார், ஜியோமேட்ரிக்ஸ் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் நம்ம குவாலிட்டி நான் பேசியிருக்கேன். குவாலிட்டியில நம்ம எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். இந்த குவாலிட்டியை ஃபர்ஸ்ட் வச்சுட்டு தான் நம்ம கஸ்டமரை நம்ம எஜுகேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நம்ம வெரி மினிமல் மார்ஜின் வச்சுட்டு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதுவரைக்கும் ஒரு 1500+ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ராஜெக்ட்லயும் நம்ம மிட் வேல விட்டுட்டு வந்ததோ இது கிடையாது. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் நம்ம இஃப் இட் இஸ் லாஸ் ஃபார் அஸ் ஸ்டில் வி ஹவ் கம்ப்ளீட்டட் அண்ட் ஹேண்டட் ஓவர். அது மார்க்கெட்ல வி ஹவ் காட் வெரி குட் நேம், ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கு. அதனால we could able to do that. Sir, customer retention policy of geometrics என்ன சார்? நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்சதோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு சர்வே இருக்கு. அதுல போய் கஸ்டமருக்கு நம்ம சைட்ல இருந்து எதுனாலும் அவங்க அன்ஹாப்பி இருக்காங்களா நம்ம சைட்ல இருந்து அதை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராஜெக்ட்லயும் அவங்களுக்கு திருப்தியாக எல்லா கஸ்டமருக்கும் நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். அதனால தான் வி ஆர் கெட்டிங் ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ். அவங்க கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட என்ன ஃபர்தர் வர ப்ராஜெக்ட்ஸ் நமக்கு ரிப்பீட் ஆர்டர்ஸ். அதுவும் இல்லாமல் ரெஃபரன்ஸ், வி ஆர் கெட்டிங் வெரி ஹை குவான்டிட்டி ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெஃபரல்
கஸ்டமர் வந்து அவங்க ஹாப்பி ஆனதுனால தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட யாருனாலும் கேட்பாங்க இல்லையா யார் பண்ணதுன்ட்டு. அவங்க வந்து பார்த்தப்போ தே ஆர் ரெஃபரிங் டைரக்ட்லி டு அஸ். அதனால கஸ்டமர் ரிட்டென்ஷன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் அவர் பேசிக் மோட்டோ. அதை வி ஆர் ஃபாலோவிங் ரிலீஜியஸ்லி. பிரகாஷ் சார், நீங்க சேல்ஸ் பிச் பண்ணும்போதே உங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு பிச்சிங்கா இருந்தது என்ன ஒரு ப்ராஜெக்ட் சார்? 1 or 2 ப்ராஜெக்ட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு. ஏன்னா ரொம்ப ஹார்டான கஸ்டமர் அவங்க. இங்க வந்து எந்த விதத்திலும் நெகோசியேஷன் ஆகட்டும், குவாலிட்டி ஆகட்டும், அப்புறம் வந்து அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படித்தான் வேணும்னுட்டு பிச்சின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு கஸ்டமர். அவங்க பேமெண்ட் டேர்முக்கு நம்ம அட்ஜஸ்ட் ஆகணும், அந்த மாதிரி எல்லாம் பேசி இருக்கிற ஒரு கஸ்டமரை ஃபைனலி அட் தி எண்ட் ஆஃப் தி டே பார்த்தா நம்ம பேமெண்ட் டேர்முக்கு ஒத்து வந்து இஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அவங்க மூலமா நமக்கு 2-3 ப்ராஜெக்ட் வந்த இன்ஸ்டன்சஸும் இருக்கு. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தே டசன்ட் நோ ஹூ வி ஆர். அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்த்து நம்ம ப்ரோக்ரஸ் எல்லாம் பார்த்துட்டு தே வில் கெட் கான்ஃபிடென்ஸ். அது ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் வந்து ரொம்ப ஈஸி ஆயிரும். கேட்ட உடனே நமக்கு பேமெண்ட் வந்துடும். அதே மாதிரி மெட்டீரியல் போய் நம்ம ஃபினிஷ் பண்ணி கொடுத்தோம்னா they will be happy and the instances are there. They have referred us to 2-3 projects which are very big in size and value. அந்த மாதிரி இருக்கு. ஜேக்கப் சார், நிறைய சேல்ஸ் நீங்க பிச்சிங் பண்ணிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான இருந்த ஒரு ப்ராஜெக்ட் என்ன சார்? இதுல நம்ம பண்ணதில்ல எனக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட்னா SNMVல ஒரு பேரபலிக் ஷேப் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நான் வர்றதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டோட இமேஜஸ் அங்கே போய் ஸ்கூல்ல காலேஜில் போய் பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் இல்லையா, அதோட சைஸ் டிஃப்ரெண்ட், அதோட ஆங்கிள் டிஃப்ரெண்ட்டு. அதை வந்து நம்ம டிசைன் டீம், ஐ கிவ் தி கிரெடிட் டு அவர் டிசைன் டீம், அந்த காம்ப்ளிகேட்டடான ப்ராஜெக்ட் 0 டிஃபெக்ட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அது விட்டோம்னா காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட் நம்ம தடாயில பண்ண CCL கான்டினென்டல் காஃபி லிமிடெட், அந்த ப்ராஜெக்ட் அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். அதில் கஸ்டமர் ஆல்சோ ஹாப்பி, அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுக்கப்புறம்னா நம்ம ஃபோரம் மால் வந்து அது லேண்ட்மார்க் ப்ராஜெக்ட் அந்த சொல்ல நம்ம அது ஒரு ஐகானிக் ப்ராஜெக்ட் ஃபார் டர்ம்ஸ் ஆஃப் டைம்ஸா இருக்கட்டும், டன்னேஜா இருக்கட்டும், எல்லாமே ஷேப் மெயின்லி அதோட ஷேப் வந்து நாட் ரெக்டாங்குலர் ஆர் ஒரு ஷேப்பு கிடையாது. அது டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கு. அதை இன்டிகிரேட் பண்ணி காலம்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணி பண்றது இல்லை. நம்ம டிசைன் டீம் அதுலயும் டிசைன் அண்ட் இன்ஸ்டலேஷன் டீம் பண்ண இருக்கிற வேலை வந்து யூனிக்கான ஒரு ஆமா சார். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு மிஸ்டர் ஜேக்கப் சார் சேல்ஸ் ஹெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாலியா அந்த சேல்ஸ் விஷயங்கள் எப்படி இருக்கும், ஒரு கஸ்டமர் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறத ஜாலியா பேசியிருக்கோம். மீண்டும் வந்து நம்ம ஜேக்கப் சார் கூட இணையலாம் சார். நன்றி சார். தேங்க்யூ.